ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கடன் தள்ளுபடி அறிவிப்பு உடனே பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயிர் கடன் தள்ளுபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1477 கோடி கிட்ட ஒதுக்கீடு செய்யிருக்காங்க. 25, 26ஆம் ஆண்டுக்கான பயிர் கடன் தள்ளுபடிக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் நகைக்கடன் எப்போ சார் தள்ளுபடி பண்ணுவாங்க, பொதுமக்களுக்காகிய எங்களுக்கு நகைக்கடன் எப்போ சார் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நடைபெற இருப்பதனால, சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதனால, திமுக தேர்தல் வாக்குறுதியில் 5 சவரன் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் ஆட்சியில் பொதுத்துறை வங்கியிலையும், அதாவது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கூட வச்சுருந்தவங்க கூட நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் க ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க்கு, வேளாண் கூட்டுறவு வங்கியில் வச்சுருந்தவங்க மட்டும் தான் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இப்போ கூடுதல் பயனாளிகளை சேர்ப்பதற்காக ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் கடன் தள்ளுபடியை பற்றி அமைச்சர் சொல்லியிருக்கார். அது என்னன்னு பாருங்க. 2025, 26ஆம் ஆண்டில் பயிர்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி நேற்று அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. சட்டசபை கூட்டத்தொடரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1477 கோடி கிட்ட பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2025, 26ஆம் ஆண்டுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கினா உங்களுக்கு தள்ளுபடி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ என்றது தமிழக அரசாங்கம் அதாவது அரசாணை கொடுப்பாங்க. அந்த அரசாணை பேஸ் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாகின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தங்கம் தென்னரசு ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானிய கோரிக்கையின் போது தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது நடைபெறும், பொதுத்துறை வங்கிகளில் எப்பொழுது நடைபெறும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனன்றாங்க. அடுத்த ஆண்டு சட்டசபை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதனால இடைக்கால பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு தாக்கல் செய்வாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு இருக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.